பாயில் பண்ண எக்கை உங்கள் கிட்ஸ் வேணும்னு சொல்கிறாங்களா? அப்போ ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி எக் மாஸ் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் டைம் அவங்களே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. டக்குன்னு பண்ணுற மாதிரி எக் மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 வெங்காயத்தை நல்லா க்யூபாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். நான் இந்த எக் மாஸுக்கு 5 முட்டையை வேக வச்சு துருகி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதோட 5லேருந்து 6 கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது இந்த மாசுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் பச்சை மிளகாயும் இதோட சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம துருகி வச்சுருக்க எக்கையும் இதோட சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட எக் மாஸ் ரெடி ஆயிடும். எனக்கு எக்கே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க ஜஸ்ட் ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ், சப்பாத்தி, தோசை இது எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.